சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததனால எலிசா இக்கரைப்பட்டான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள். வார்த்தையின் மறைப்பொருளின் ரகசியத்தை வெளிப்படுத்தி தாரும். ஜனம் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியில் பேசும். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க விதத்தில் மனதை அவர்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தீர்க்கதரிசியாகிய எலிசா மூலம் செய்த அற்புதங்களை இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையாக நாம் கவனிக்க போகிறோம். எலிசா என்ற வார்த்தையின் பொருள் தேவன் அவர் இரட்சகர் என்று பொருள். தேவன் அவர் இரட்சகர் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது போலதான் ஆதி மனிதனோடு பேசினார் என்பது வேத வரலாறு. அவன் பாவத்தில் விழுந்த பொழுது அவனோடு நேரடியாய் தொடர்பு கொள்ளதை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசி வந்த விவரங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் மிக வல்லமையாக தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசிதான் எலியா. ஆமென், அல்லேலூயா. அவன் மரணம் காணாமல் ஏனோக்கும் எலியாவும் தேவனோடு சேர்த்து கொள்ளப்பட்டு இப்போ தேவனோடு இருக்கிறார்கள். எலியாவுக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தேவன் பேசினதை எலிசா மூலம் தேவ சமூகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று பரலோகத்தின் திட்டம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனபடியினால் தேவ சமூகத்தில் நாம் வாசித்த வசனத்தில் எலிசா என்கிற தேவ மனுஷ செய்த ஒரு அற்புதம் இந்த இடத்துல இருக்கிறது. அதை உங்களுக்கு அடிப்படையாக வேர்பிரித்து 10 காரியங்களை இந்த நாளிலே அவர் செய்த அற்புத அடையாளங்களை நாம் கிரமமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்றாவதாக நாம் வாசித்த வசனத்தில் யோர்தானுடைய தண்ணீரை எலிசா பிரித்ததாக வேத சரித்திரம். கரங்களை தட்டி. ஒரு அபிஷேக பண்ணப்பட்ட மனுஷனாகும் எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் பயன்படுத்தின சால்வை இந்த பூமியில கீழே விழுந்தது. அதை எலிசா எடுத்தான். எலிசா எடுத்தது மாத்திரமல்ல, அவன் யோர்தானை அக்கறை கடக்க வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவன் நீந்த தெரிஞ்சுனா அக்கறை கடந்திருப்பானே. ஆனால் அவன் தன்னுடைய சொந்த பலத்தை சாயாமல் தேவனை சார்ந்து தேவன் அவனை கொண்டு செய்ய போகிற தேவ ராஜ்யத்தை குறித்து கவனமுள்ளவனாய் அபிஷேகம் உள்ளவனோடு அவன் சஞ்சரித்த பொழுது அபிஷேகிக்கப்பட்டவனுடைய சரீரத்தில் போடப்பட்டிருந்த சால்வையை யோர்தானில் அடித்தான். யோர்தான் 2ஆக பிளந்தது. அவன் அக்கறை கடந்தான் என்று வேத சரித்திரம். இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த காலையிலே எலிசா
தேவனுடைய ராஜ்யத்தை பணியை தொடங்குகிற காலத்தில் எலிசாவின் வாழ்விலே ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு கர்த்தரை நாம் பாரம்பரியம் சொல்கிறோம். எங்க அப்பா காலத்தில் கர்த்தரை அறிந்து சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். சபையில நான் இல்லாட்ட ஒரு வேலையும் நடக்காது, நான் தான் சபையில முன்ன நிற்கிறேன் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். ரொம்ப சந்தோஷம், நான் அதை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆனால் எலியா கிட்ட இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையுள்ள அந்த துண்டு, அந்த சால்வை எலிசா கையில விழுந்த பொழுது அவன் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு யோர்தான் நதியிலே அடித்த பொழுது அந்த நதி இரண்டாய் பிளந்தது. இன்னைக்கு அதே தேவனை ஆராதிக்கிற, எலியா ஆராதிக்கிற, எலிசா ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கிறிஸ்துவை அல்லவோ நாமும் ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம சொன்ன வார்த்தைகள் நடக்க மாட்டுக்கு? அப்போ நம்ம அந்த வார்த்தையை ஏற்றெடுக்கல, ஒன்று. ரெண்டு, அதை விசுவாசிக்கல, அதன்படி நடக்கல. யோர்தான் என்கிறது சாதாரணமான நதி இல்லை, அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி. அந்த நதியோடு ஒருவன் அக்கறை கடப்பதற்கு ஒருவன் சரீரத்தில் போட்டிருந்த ஒரு சால்வையை எடுத்து அடித்த பொழுது அந்த சால்வையினுடைய வல்லமை, நான் சொல்ல மாட்டேன், தேவனுடைய வல்லமை நதியை இரண்டாக பிளந்தது. இன்னைக்கு நதி போன்ற சில பிரச்சனைகளில், நெருக்கங்களில், சில வியாதிகளில், சில உபத்திரவங்களில் யோர்தானை கடக்க முடியல, இதை கடக்க முடியல, மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி கவலையோடு இந்த காலையில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா, எலியா கிட்ட இருந்த ஒரு அபிஷேகத்தின் தீமழை உங்களை தேடி வருகிறது. அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்தால், நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிளிங் பண்ணுகிறீங்களோ, எங்கெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு அலக்களிக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, உங்க பட்சத்தில் எலிசாவின் தேவன் உங்க பட்சம் வர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று, யோர்தானின் தண்ணீரை பிரித்த எலிசா. உங்களாலையும் சில பிரச்சனைகள் இருந்து பிரித்து கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் முகாந்திரத்தை உருவாக்குவார். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 சில வசனங்களை நாம் வாசித்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு எடுத்துக்கூற ஆசைப்படுகிறேன். 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். 20ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது, 21ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாழும் இராது என்று கரங்களை தட்டி. நம்பர் 2, எலிசா செய்த அற்புதம் என்னன்னா, தண்ணீரை சுத்தப்படுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள பெரிய வேலையாகும் அசுத்தமாய் இருக்கிறத என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்க அந்த 19ஆம் வசனத்தை கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய மறைப்பொருள் இருக்கிறது. ஒரு ராஜ்யத்தில் தேவை வந்த பொழுது மந்திரவாதி கிட்ட போகல, ஜோசியர்கிட்ட போகல, பலவாங்கிட்ட போகல, புத்திமாங்கிட்ட போகல, தீர்க்கதரிசி கிட்ட அவங்க போனாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பட்டணமும் பட்டணத்தின் மனுஷரும் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஆனா பட்டணத்தில் வசிப்பதற்கு தண்ணி என்னதில்லை, சுத்தம் இல்லை. குடிப்பதற்காக
அதை சமையல் செய்வதற்காக, அது விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு தண்ணி என்னதில்லை, சரியில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் போதகரோடு, தீர்க்கதரிசிகளோடு, தேவனால் அபிஷேகம் பண்ணவர்களோடு நீங்க எதை போய் சொல்லுகிறீங்களோ, அவங்க ஒருவேளை உங்களை காட்டிலும் பலசாலிகளோ புத்திசாலிகளோ அல்லாவிட்டாலும் அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் நாவிலிருந்து ஒரே வார்த்தை தான் வரும், பாசிட்டிவான வார்த்தை தான் வரும். உங்களை விசுவாசத்துக்கு நேராக, உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக, உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உங்களை உயர்த்துவதற்கான காரியத்தை அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எலிசா கிட்ட போய் சொன்ன பொழுது எலிசா சொல்லுகிறாரு, உப்பை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க நினைச்சு பாசுக்கு வர வேலை இல்லை. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் எலிசா கிட்ட சொல்ற, நீ உப்பை கொண்டு போய் அந்த தண்ணியில கொண்டு போடுங்க, மோசமா இருக்கிற அசுத்த தண்ணி என்னதாயிரும். கரங்களை தட்டி. இன்னைக்கு உங்களுக்கும் உங்க ஊழியக்காரனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்க இன்னைக்கு உங்களை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் மந்தை இல்லாத ஆடுகளை போல நான் கர்த்தர் விரும்பல. நானும் உங்களை மந்தை இல்லாத ஆடுகளை போல விருப்பப்படல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ போய் அந்த உப்பை எடு, இந்த உப்பை தண்ணீர போடு. இந்த உப்பு என்னதாயிரும், போட்ட நிமிஷத்தில் தண்ணீர் சுத்தப்படுத்தும். இன்னைக்கு வாழ்க்கை படகுல நீங்க இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லா நன்மைகள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்க ஆலயத்துக்கு வந்ததனால, கர்த்தரை அறிந்ததனால ரொம்ப ஆசீர்வாதங்களை நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல இந்த தண்ணியினுடைய மோசம் போகிறதுனால எங்கோ ஒரு இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல எலிசா கிட்ட சொன்ன மாத்திரத்தில் என்ன சம்பவித்தது என்றால் தண்ணி சுத்தமாச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் ஒரு 10 காரியத்தை சொல்லணும். அதனால நான் தீவிரப்படுத்தி உங்களை இந்த 10ஐயும் சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது என் மேல விழுந்த கடமை. அப்போ 1, யோர்தான் தண்ணி என்னதான் மாறிச்சு, 2 மாறிச்சு. யார் மூலம்? தீர்க்கதரிசியின் மூலம். 2, தண்ணி சுத்தமாச்சு. சொல்லுங்க. உங்க வாழ்வில் ஒவ்வொரு வாரத்தில் நீங்க வர சொல்ல வசனத்தை எனக்குன்னு ஏற்றெடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த 2 ஊருக்கும் வசனத்தை ப்ரிப்பேர் பண்ண சொல்ல நான் ஒருவரை ஃபோக்கஸ் பண்ணுவதில்லை, ஒருவரை மையப்படுத்துவதில்லை. இது சகல ஜனங்களுக்காக போகிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தின் அநேகர் இந்த வார்த்தையை கவனிக்கிறார்கள். அதை எனக்குன்னு நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ஊர்ல டாப் மெரிட்ல வருவீங்கன்னு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 3வது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி. இங்கதான் இருக்கிறீங்களா? கவனமா கேட்கணும் கொஞ்சம். ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தண்ணீரை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? தண்ணீரை கொடுத்தார். இந்த நல்ல காலையிலே எலிசா, நீங்கள் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கூப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல இசைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள கைத்தட்டலாம் பார்த்தா, கர்த்தாவே யாரு பெத்த பிள்ளையோ, ஏன் நம்ம கை ஓங்கி தட்ட மாட்டுக்கோம்? ஏன் நம்ம வாயில நாவல கர்த்தரை வாயை திறந்து துதிக்க மாட்டுக்கோம்? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யலையா?
இந்த நல்ல நாளிலே ஒருவன் சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தர் பாதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் இறங்கின பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். 16ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல என்ன ரொம்ப விசுவாசத்தை படிப்பித்த ஒரு வசனம். அந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த பள்ளத்தாக்குல எங்கு என்ன செய்யுங்க? வாய்க்காலை வெட்டுங்க. சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்காலை வெட்டினா என்ன வரும்? தண்ணி வரும். இந்த நல்ல காலையிலே எலிசாவுக்குள்ள இருந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும், ஆனால் வாய்க்கால் என்ன ஓடும்? நீர் ஓடும் என்பதை ஆவியானவர் உரைக்கிறார். இன்னைக்கு எடுத்ததெல்லாம் தோல்வி. நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எது எடுத்தாலும் அதுல வெற்றி காணலன்னு சொல்லி கவலையோடு வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயம் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தண்ணி அங்க கிடைக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாத ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் நான் நீரை கொடுப்பேன் என்று சொன்னது மாத்திரத்தில் நீர் அங்கே வந்தது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுதா, ஊழியக்காரனுக்கு தெரியாம நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லுதாரு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, நான் ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தாமல் ஒன்றும் நான் செய்வதில்லை. என்னுடைய விசுவாச வாழ்க்கை என்பது உங்க எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையிலும் கொஞ்சம் வேறுபட்ட விசுவாச வாழ்க்கை. எதையும் கையில வச்சு செய்யல, எல்லாம் விசுவாச கண்களில் செய்கிறேன், அதை சுதந்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலையில தண்ணீர் கொடுக்கிற ஒரு தேவன், ஒரு எலிசாவின் தேவன் நம்முடைய தேவன். நீங்க சிலதை இழந்து நிற்கிறீங்களா? வீடு கட்டி 10 நிலையில் இருக்கிறதா? இனி அவ்வளவுதான், இனி இது அவ்வளவுதான் பாஸ்டர், இது விற்கதான் செய்யணும்னு கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த இடத்துல எலிசாவினுடைய தேவன் உங்க முன்னாக வந்து அங்க தண்ணி வருவதற்கு, நீர்க்கால்கள் ஓடுவதற்கு வாய்ப்பில்லை. அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான், இதை வெட்டு, உனக்கு என்ன வரும்? தண்ணி வரும். எதெல்லாம் ஜெபத்தை மூட்டை போட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களோ இன்னைக்கு போய் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அதை சுதந்தரிப்பேன். கையை கொடுத்து சொல்லுங்க, நான் அதை சுதந்தரிப்பேன், நான் அதை சுதந்தரிப்பேன். அது என் கண்ணு காணும். ஆமென். சோத்திரம். இன்னைக்கு ரொம்ப உள்வாங்கி இந்த வசனத்துக்குள்ள கழிஞ்சா நீங்க திருவிருந்துக்கு போறீங்க. ஒரு மனிதன், சாதாரண மனுஷன், அவனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார், அவன் சொன்னதை அப்படி செய்திருக்கிறார். 4வதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்ச வசனம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன் மனைவியாயிருந்தவ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அறிவீர், இப்பொழுது வந்து கடன் போதும். எல்லாரும் இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இனி நான் இப்போ படிப்பிச்சு வந்தோம்னு சொன்னா என்னுடைய டைமுக்கு தாண்டி போகும். நான் உங்களை போர் அடிக்க நான் விரும்பல. ஒரு விதவையானவா, ஒரு கர்த்தருக்காக பயந்து தேவனுக்கு உண்மையா இருந்தவன் செத்து போயிட்டான். போனவன் என்ன செய்யறான்? கடன் வச்சுட்டு போயிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல, உங்களுக்குள்ள கடன் உங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு வீட்டில் இதுவரை நீங்க செய்யாட்ட, இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க உங்க வீட்டில் சமையல் தொடங்குவதற்கு முன்னதாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கடன் வச்சுட்டு போனோம்னா பரலோகம் போக மாட்டோம். இங்கதான் இருக்கிறீங்களா? என்னடா இந்த மனுஷன் ஒரு கன்செஷன். இதுதான் உண்மை. கடன் வச்சுட்டு போயிட்டான்.
வந்து பலவந்தம் பண்ணுதான், உன் பிள்ளையும் உன்னையும் கொண்டு போயிடுவேன். அன்னைக்கு அடிமையா விற்கிற ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? உங்ககிட்ட என்னமா இருக்குன்னு கேட்டாரு. ஹலோ, இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்ட, உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம சொல்லுவோம் பேங்க் பேலன்ஸ் நில்லு, அது நில்லாதான் போகும். இன்னைக்கு நல்ல ஒரு ரகசியத்தை சொல்லி நான் அதை உள்வாங்கின சொல்ல, எனக்கிட்ட ஆண்டவர் பேசினது, உங்ககிட்ட என்னமா இருக்கு? அவ ஓப்பனா அடிக்க ஒரு குடம் என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட என்னது இருக்கோ கத்தட்ட சொல்லுங்க. கத்தாவே, ஏன்டா இவ்வளவு ரூபா இருக்கு, நான் இந்த வேலையை தொடங்க போறேன், நான் எங்க ஊழியக்காரங்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்க போறேன். உங்க ஊழியக்காரங்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நல்ல ஆலோசனையோடு உங்க வீட்டுக்கு போவீங்க. உங்க ஊழியக்காரர் சொல்ல 10,000 வச்சிருக்க வீடை வேலை தொடங்குன்னு சொல்லுவாரு, அதை முடிப்பீங்க. 10,000 வச்சு எப்படி பாஸ்டர்? அது அப்படியே இருக்கும். அந்த 10,000 எடுத்து செலவாக்கி 950 ரூபாயாக நில்லு குறையும். உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் மாத்துறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் படுத பாடு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில எலிசா கேட்டா, ஏம்மா உன்கிட்ட என்ன இருக்கு? ஐயா, ஒரு குடத்துல நான் என்ன வச்சிருக்கிறேன்? பைபிள் சொல்லுது, இருக்கிறவனிடத்துல இல்லாதவங்கிட்ட உள்ளதை வாங்கி இருக்கிறவனை கொடுத்துருவார் ஆண்டவர். அப்போ அவர் சொன்னாரு, உங்க பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் போய் நீ இந்த குடத்தை வாங்க முடியுமோ எல்லாருடைய குடத்தை வாங்கு. இன்னைக்கு இந்த ஊருக்கு சுவிசேஷம் யாரும் சொல்ல வேண்டாம், நீங்களும் நானும் சரியாக இருந்து விசுவாசத்தை பிடிச்சு வாழ்ந்துட்டோம்னா இந்த ஊர்ல வேற காஸ்பல் மீட்டிங்கும் காஸ்பல் அறிவிக்க வேண்டிய தேவையே இல்லை. இங்கதான் இருக்கிறீங்களா? இப்போ எல்லா வீட்டில் உள்ள குடம் யார் வீட்டில்? கடன்பட்டு செத்து போன ஒரு உண்மையான பயந்து கத்தருக்காக ஒரு மனுஷனாய் வாழ்ந்த ஒரு மனுஷ வீட்டில் வந்திருக்கிறது. எல்லா குடத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் ஊத்த ஊத்த எல்லா குடங்களும் நிரம்பினது. கடைசியில் கேட்க சொல்ல, ஒரு வேற ஏதாவது குடம் இருக்கா? இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் எண்ணெய் என்ன செய்து நின்றுட்டு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இல்லை என்ற வார்த்தையை இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய டிக்ஷனரியிலிருந்து எடுத்து போட்டுருங்க. எத்தனை பேர் உள்வாங்குதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்லாதீங்க. இவ போய் தன்னுடைய கணவன் வைத்து போன கடத்தை எல்லாவற்றையும் இந்த எண்ணெயை கொண்டு மீட்டாள். சொன்னது யாரு? தீர்க்கதரிசி. பைபிள்ல சொல்லுது, தீர்க்கதரிசிகளை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். அதனால பொய் தீர்க்கதரிசிகள் உண்டு, பொய்யாய் உங்களை வழிநடத்துகிறவர்கள் உண்டு. இது என்னைக்கு சபையிலிருந்து மாறும்? இப்படிப்பட்ட துர்செய்தி துர் ஊழியங்கள் எப்படி மாறும்? உங்களுக்கு கலப்பில்லாத தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தைகள் இங்க வந்துட்டு நீங்க வெளியில போக சொல்ல, உங்களை ஒரு புஷ் பண்ணி நீங்க யார் என்பதை காட்டி உங்களை ஒரு வாரத்துல உங்களை நிறைவான ஒரு பலனோடு பெற்று உங்க வீட்டுக்கு அனுப்புகிறோமே. இன்னைக்கு தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும், ஊழியக்காரன் சொன்னது நடக்கும் என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். விதவைக்குள்ள வீட்டில் எண்ணெயை பெருக செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டில் எந்த இடத்துல தரித்திரத்தை நீங்க பார்க்குறீங்களோ அந்த தரித்திரத்தை கத்த சமூகத்தில் சொல்லுங்க. ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்லுங்க, இணைந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தில் வெற்றி பெறுவோம். யாரெல்லாம் வீடு கட்டி பகுதியில் நிற்கலாம், இன்னைக்கு பகல் கூப்பிடுங்க, பாஸ்டர் அந்த இடத்துல வாங்க, அந்த களையை வெட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம், சீக்கிரம் வேலை தொடங்கும். நம்ம ஆராதிக்கிற தேவன் விதவை மேல எவ்வளவு கரிசனை பண்ணி ஊழியக்காரன் சொன்ன உடனே கத்தர் சமூகத்தில் இந்த எலிசா எப்படி போய் பரிதபிச்சிருப்பா தெரியுமா? ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து நடந்த ஒரு குடும்பம் ஆண்டவரே, உங்களை பரசாற்றின குடும்பம் ஆண்டவரே, கடை வச்சுட்டு போயிட்டு ஆண்டவரே, கடத்தை தீக்கணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்த பிளானிங் ஆக்கும். நீ அவன் வீட்டில் இருக்கிற எண்ணெயை கொண்டு எல்லா பக்கத்து வீட்டில் உள்ள அந்த குடத்தை ஊத்து, அவன் கடன் அடைக்கப்படும்.
இன்னைக்கு உங்க கடத்தை அடைக்கிறதுக்கு உங்க பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இது அடைக்கப்படும். ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:38. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் தேசத்தில் உண்டாயிற்று. வேலைக்காரனை நோக்கி கூழ் காட்சி என்றான். இங்க பாயிண்ட் பிடிச்சுக்காங்க. என்ன கொம்பட்டி? இந்த ஊர்ல இருக்கிற ஒரு காயாக்கும். என்ன காய்? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. என்னது? வாயை திறந்தா சொல்லுங்களா? வெரி குட். அறுத்து வந்து அறிந்து போட்டான். தெரியாதிருந்தது. போது அவன் சொல்லி போட்டு கரங்களை தட்டி. இப்ப எல்லார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் எல்லாம் வச்சுட்டு என்ன பாருங்க, 3 நேரம் சாப்பிட சொல்ல ஜோம் பண்ணி சாப்பிடுங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்பா சோத்திரம், ரொம்ப சந்தோஷம். ஒருவங்கிட்ட வந்து இந்த ஆகாரத்தை சாப்பிட சொன்ன உடனே என்ன காய்? கோமட்டி காய். அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எனக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, ஒரு கூழுல வச்சிருந்த விஷத்தையே யாரால நீக்க முடியும்? தீர்க்கதரிசியால, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனால மாற்ற முடியும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்குண்டு எந்தாவது ஒரு காரியத்தில் விழ சொல்ல உங்க சபை அது பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு திருடனா மாறிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு பொய்க்காரனா மாறிட்டீங்கன்னா, 1 சபையை பாதிக்கும், 2 உங்க ஊழியக்காரனை பாதிக்கும். அதனால்தான் உங்க ஊழியக்காரன் கர்த்தருக்கு பின்பு உங்களுக்கு ஒரு காவல்காரன் என்பதை மறந்து விடாதீர்கள். கூழு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவன் ஜெபத்தின் மூலம், அவனுடைய வெளிப்பாடின் மூலம் கூழில் இருந்த விஷத்தை இன்னைக்கு உங்க ஜெபம், நீங்க சாப்பிடுகிற ஆகாரத்தில் உங்களுக்கு விரோதமாக. இப்ப எல்லாருடைய கணிப்பு என்ன தெரியுமா? எனக்கு சாப்பாட்டில் எவனோ வச்சுட்டான். என்னது? சாப்பாடுல வச்சுட்டான் பாஸ்டர். நாங்களும் எங்கேயெல்லாமோ போயிட்டோம். ஒருத்தன் வெளிப்பட மாட்டான், வெளிப்படுத்தவே மாட்டேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுது, எவெல்லாம் உங்களுக்கு சாப்பாட்டில் ஏதாவது செய்து வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு விசுவாசிங்க, எலிசாவின் ஆவியை கர்த்தர் எனக்கு தந்து, எனக்கு விரோதமாக யாரெல்லாம் என்ன வச்சிருக்காங்களோ அது ஓடி போகட்டும் என்று ஆவியில விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க. அது அப்படி நடக்கும். அதனால யாருக்கிட்ட என்ன வாங்கி சாப்பிட்டாலும் சோத்திரம் பண்ணிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் விஷத்தை தந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்வார்? மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலையிலே கூழில் இருக்கிற விஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எலிசா பெற்றிருந்தான். அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43-44. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இது 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர் சாப்பிட்டு கரங்களை தட்டி. உங்க வீட்டில் நீங்க இதை உணர்கிறீங்களோ அதை ருசித்துறீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பதிவாக இப்போ நாங்கள் 3 பேர் இருந்தால் எங்கள் 3 பேருக்கு தான் சமையல். லிட்டோ இருந்தால் 4 பேருக்கு சேர்ந்து சமையல்.
ஆனா மதிய நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் யாரோ ஒருவர் வந்தால் அவருக்கு சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பாடு சாப்பிட்டு மீதி எடுக்க செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு அனுபவம் உங்க வீட்டில் இருக்கா? அப்படி அனுபவம் வேணும்னு உங்களுக்கு சொல்லுதேன். ஒரு நாளை தொடங்க சொல்ல காலையில் எந்திரிச்சு யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னே யாருடைய முகத்தை பார்த்துடணும்? கர்த்தருடைய முகத்தை பார்த்து விட வேண்டும். இந்த வேதத்துக்குள்ள ஓடிடணும். ஒரு அதிகாரம் வாசிக்காம ஒரு நாளை தொடங்காதீங்க. ஒரு அதிகாரத்தை தொடங்காம ஒரு நாளை தொடங்காதீங்க. இப்போ அந்த கவனமா கேட்டு பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ ஒருத்தன் கையில் இருக்கு, இதை உங்களுக்கு கொடுக்கணும் ஐயா, இது கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லுதான். ஆமென் சொல்லுங்க. 43 மட்டும் ஒரு ஆள் வாசிங்க. பணிவிடைக்காரன் சோத்திரம் கரங்களை தட்டி. இந்த 1ஆம் தேதி போய் வீட்டில் போய் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? உங்ககிட்ட கேட்குறேன். 1ஆம் தேதி நீங்க சொன்ன நம்பவே மாட்டீங்க. இந்த 1ஆம் தேதி என்னைக்கு எங்க வீட்டில் போய் நாங்க ஜெபம் பண்ணி ஒரு மாதத்தை தொடங்கினோமோ, ஒரு வருஷத்தை தொடங்கினோமோ, எவ்வரி இயர் ஆண்டவர் புரோகிரஸ் தந்தாரு. உப்பு வச்சிருக்கிற பாத்திரத்தோடு எத்தனை பேர் பேசுகிறீங்க? எண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரத்தோடு எத்தனை பேர் பேசுகிறீங்க? உங்க பர்ஸோடு எத்தனை பேர் பேசுகிறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கொடு, நீ மீதி எடுப்பாய். கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உள்ளதை கொடுத்து பாருங்க, நீங்க மீதி எடுப்பீங்க நிச்சயம். இது ஒரு மந்திரம் இல்ல, ஒரு மாயாஜாலம் இல்ல, இது வேதத்தில் நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்தில் நடந்தவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசாவுடைய வாழ்க்கையில செய்தவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆதலால் சபையே, விசுவாசிகளே, இது பழைய ஏற்பாட்டிலே ஏசப்பா செய்ததனுடைய முன்னிழலாக 12 கூடையில தூக்க வச்சாரு, இப்போ மீதி எடுக்க வச்சாரு நம்ம ஆண்டவர். இப்போ ஒரு பிள்ளை செத்து போயிட்டு, யாரு? ஒரு பிள்ளை செத்து போயிட்டு. இந்த பிள்ளை செத்து போன உடனே ஒருவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவன் வந்து எலிசா கிட்ட சொல்லுதான், ஐயா இந்த பிள்ளை செத்து போயிட்டு. அல்லேலூயா. பிள்ளை செத்து போயிட்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, கவனமா கேளுங்க. ஆவியானவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் போனா பிள்ளைக்கு மேல தன்னுடைய கண்ணை அந்த பிள்ளையினுடைய கண்ணோடு மூக்கை அந்த பிள்ளையினுடைய மூக்கோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினான். மரித்த குழந்தை உயிர் பெற்றது. கரங்களை தட்டி. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்வில் எதெல்லாம் மரித்த நிலைகளில் நீங்கள் மாற்றப்பட்டு துக்கித்திருக்கிறீர்களோ அதை உயிர்ப்பிக்க கர்த்தரால முடியும். அது தேவனுடைய மனுஷன் சொன்னபடி அங்கு நடந்தது என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14-15 ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாமிசம் மாறி. கரங்களை தட்டி. 8 நாகமானின் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். யார் வீட்டில்? நாகமானின் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். இந்த அடிமை பெண் சொல்லுகிறா, ஐயா நீங்க இவ்வளவு பெரிய டாப் லெவல்ல இருக்கிற ஆளு,
ஆனா உங்க சரீரத்தில் குஷ்டவியாதி இருக்கிறது. எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனா உங்களுக்கு விடுதலை வரும். நம்ம பாஸ்டர்ட்டையும் சபைகிட்டையும் கொண்டு போனா விடுதலை உண்டாகும்னு இந்த சபையில மனசாட்சியை தொட்டுக்கங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அதிசயம் நடந்திருக்கு தெரியுமா? இந்த நல்ல காலையிலே அந்த பெண் சொல்லுது, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா. அப்ப அவன் உடனே, ஏன்னா அந்த பணம் உள்ளவங்களுக்கு மேக்சிமம் பணத்து மேலதான் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆமென். பணத்து மேலதான் நம்பிக்கை. இப்போ கழுதையில தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டிய பணமும் வஸ்திரமும் மாற்று வஸ்திரமும் எடுத்துக்கிட்டு நாகமானும் வேலைக்காரர்களும் எலிசாவிடத்தில் வருகிறாங்க. எலிசா நேரடியாக கூட பார்க்கல. ஏங்க வா, நீங்கள் நேராக போய் யோர்தானில் போய் என்ன செய்யுங்க, 7 தடவை முங்கிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே தான் இருக்கிறீங்களா? எத்தனை தடவை? 7 தடவை முங்கிருங்க. இந்த ஆளுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நான் அந்த மனுஷனுக்கு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன், மாட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன கூடி பார்க்க கூடி இல்லை. கோபப்பட்டு போச்சுல. கூட ஒருத்தன் போய் சொல்லுதான், ஐயா அவர் வேற ஒன்றும் செய்யலல்ல, சொல்லலல்ல, நீங்க போய் ஒன்று அந்த யோர்தானில் முங்கிருங்களாம். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த பொழுது என்ன சம்பவிச்சு தெரியுமா? அவன் சரீரத்தில் இருந்த குஷ்டவியாதி நீங்கினது. ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம பணத்தை கொண்டு எல்லாம் நேடிடும்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆமே, அல்லேலூயா. பல சபைகளில் ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்து அவர் செய்த தப்ப ஊழியக்காரன் கண்டுகிட்டதே இல்லை. ஆனால் இங்கே நடக்காது. யார் கூடுதல் காணிக்க தருவீங்களோ கூடுதல் திட்டு உங்களுக்கு தான் வரும். ஆமென். என் கூட எவ்வளவு நெருங்கி என் கூட ஐக்கப்பட்டிருக்கணும் அவங்க தான் ஏற்றமும் இங்கே திட்டு வாங்கின ஆட்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் தீர்க்கதரிசி கிட்ட இப்போ என்ன வைக்கிறாங்க? பேரம் பேசுறாங்க. ஐயா உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு ஒன்றும் கொண்டு வர வேண்டாம், உன் பாட்டில் போய் சுகம் பற்றிய போய்கிட்டே இரு. ஆனா தீர்க்கதரிசிக்குள்ள வேலைக்காரன் கேயாசி, அரே இவன் 5ஆம் அதிகாரம் 20 to 27 வருஷத்துல வாசிக்க சொல்ல, இவன் போய் கர்த்தர் சொன்னாரு, எங்க ஊழியக்காரன் சொன்னாரு, என்ன கொண்டு வா, அதை வாசிச்சிருக்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் எல்லாம் கவனிக்கும். ஆண்டவன் கையில் வாங்காமல் நான் அவன் பிறகே ஓடினேன். யாருக்குல கர்த்தர் மேல ஆணையிட்டு இருக்கிறா? நாகமானை பின்தொடர்ந்து கண்ட பொழுது சுக செய்தியா என்று கேட்டான். சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் வந்தார்கள். சோத்திரம். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்தை எழுதியும் கையில 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தார். அடுத்தது அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்தது மன சொல்லலையா? ஆகையால் 27 வாசிங்க பிரதர். கவனிக்கணும். கர்த்தர் சொல்லாததை
கர்த்தர் செய்யக்கூடாததை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், நீங்க சமுதாயத்தோடு என்ன செய்யாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. நீங்க பிணைக்கப்பட சமாதானம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வரச்சல ஆராதனை சிரிச்சு பிரசங்கம் கேட்பீங்க. எலிசா கேயாசி புறப்படுகிற நேரம் தொடங்கி அவன் அதை வாங்குத வரையும் அவன் இருதயத்தில் ஓடினது பாருங்க. ஒரு நாட்டிலிருந்து வந்து ஒரு நாட்டில் விடுதலை பெற்ற வந்தவன், தெய்வத்தோடு ஊழியக்காரனோடு சம்பாட்சிக்கிறவன் இப்ப என்னத்தை வியாதி வாங்குகிறான்? குஷ்டரோகத்தை வாங்குகிறான். இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க மனசாட்சியோடு நீங்க பேசணும். என் வீட்டில் இல்லாத ஒரு அநீதியான எந்த பொருளும் எங்க வீட்டில் வரக்கூடாது. ஆமென். இங்க தான் இருக்கிறீங்க. ஆவியானவர் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு, என்னோடு, உங்களோடு பேசுகிறார். கேயாசியே, நீ ஒரு சின்ன அற்பமான காரியத்துக்கு நீ விழுந்து போனதுனால உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் என்ன வந்துச்சு? குஷ்ட வியாதி வந்தது. சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லாத, தீர்க்கதரிசி சொல்லிவிடாத ஒரு காரியத்தை நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் இதனுடைய வரலாற்றை சொல்லிடுறேன். எலிசா கிட்ட போய் சொல்லுதாங்க, இந்த ஊர் எங்களுக்கு வசிப்பதற்கு நெருக்கடியா இருக்கு, நாங்க வேற இடத்துல போய் வீடை கட்டி வாழ போகிறோம், அதனால எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல போய் இதெல்லாம் வெட்டி சொருபித்து கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும். போனாங்க. போக சொல்ல கோடாரிய என்ன வாங்கிட்டு போயிருக்காங்க? இரவலா வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் சில நேரத்தில் இரவலா சிலதை வாங்கிட்டு போவோம். அங்கே ஏதாவது உடஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பு அதோட சோலி முடிஞ்சு. வெட்டிக்கிட்டு இருக்க சொல்ல தண்ணிக்குள்ளே என்ன விழுந்துட்டு? கோடாரி விழுந்துட்டு. எங்கேயாவது இரும்பு மிதந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? மிதக்கவே மிதக்காது. ஆனால் தீர்க்கதரிசியோடு நடந்தால், தீர்க்கதரிசி நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஆமாம் சொல்லுங்க. இந்த மரத்தை வெட்டி இதில் போட்டு வாங்குல கோடாரி என்ன செய்திரும்? இந்த பைபிளில் நடந்த சம்பவம் இது. கட்டுக்கதை அல்ல. அந்த கோடாரியை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் மிதக்க பண்ணினார். இப்போ உங்களுக்கு அங்கேயும் சொல்லுதேன், இங்கேயும் சொல்லுதேன், கோடாரி போல வெயிட்டான என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது இப்போ என்ன செய்ய போகுது? மிதக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரச்சனையோ அது இப்போ என்னதாக போகுது? அதுக்கு மிதக்குக்கு பேரு இலகுவாக போகுதுன்னு அர்த்தம். என்னதாக போகுது? இலகுவாக போகிறதுன்னு சொன்ன. தூக்கம் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்னைக்கு நேர் முழங்கால் நின்று 11 இல்லை 25 அதிகாரத்தை வாசிப்பாங்க. உங்களை காலையில் ஒரு ஆள் தட்டி எழுப்பணும். நீங்கள் தான் இருக்கீங்க. ஒன்றும் சிறிய வரலையே. இன்னைக்கு காலையில் உங்கள் கோடாரி வெயிட்டு மாறி மூழ்கி போயிட்டு நினைக்கிறீங்களா? தீர்க்கதரிசிக்கிட்ட போங்க, ஊழியக்காரங்கிட்ட போங்க, உட்காந்துருங்க. பாஸ்டர் இன்னைக்கு வாங்க நம்ம இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும். எத்தனை பேர் என்ன பயன்படுத்துறீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஊர் மொத்தம் உலகம் மொத்தம் ஊழியம் செய்தாலும் நான் வேலை செய்கிறது உங்களுக்காக எங்கிறது மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு உரைக்கிறார். எலிசா என்னதெல்லாம் வாயினால சொல்லி காரியத்தை சொன்னானோ அவைகளை எல்லாம் அவன் கையில கைகூடி வர செய்த ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் விட்டு திரும்பலாமா? தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா? இன்னைக்கு காலையில யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த வேதத்தின் சரித்திரம்.
காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் காலையில் வர சொல்ல என்குள்ள மைண்டில் பல குழப்பம், பல பிரச்சனை. இன்னைக்கு ஏன் போகணும், அங்கே போய் தான் என்ன கண்டோம்? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போக சொல்ல எலிசாவினுடைய ஆவியோடு உங்கள் வீட்டுக்கு போகணும். என்ன ஆவி? எலிசாவினுடைய ஆவியோடு நீங்கள் புறப்பட்டு போகணும். நீங்கள் எலிசாவினுடைய ஆவியோடு புறப்பட்டு போனால் எலிசாவை விட அநேக அற்புத அடையாளங்கள் உங்களை கொண்டு என்ன கொண்டு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால எதை நான் எடுத்து காரியங்களை தேவ சமூகத்தில் முன்வைக்கிறேனோ அதுக்கு எனக்கு முன்ன இருக்கிற விசுவாசம் அதை தேவ சமூகத்தில் வெற்றி பெற செய்கிறது என்பது ஆணித்தரமாக அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால் இன்னைக்கு காலையில் எங்கெல்லாம் உங்கள் விசுவாசத்தை இழந்தீங்களோ, எங்கெல்லாம் சுழண்டு போய் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்வை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த ஆவியை தந்தா நீங்கள் எலிசாவோட பெரிய அற்புதத்தை செய்வீங்க என்று மனமாற வாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படுவோம். கேட்ட சத்தியத்துக்கு முன்பாக, கேட்ட ஆவிக்குரிய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருமுகைப்படுத்துங்க. கர்த்தாவே, தீர்க்கதரிசியாக எலிசாவின் மூலம் செய்த அற்புதங்களை 10 காரியங்களை மிக தெளிவாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே. கர்த்தாவே, யோர்தானின் நதியை, தண்ணீரை தேவ சமூகத்தில் பிரிக்க செய்தது போல என் வாழ்க்கையில் பிரிக்கப்பட வேண்டியதை பிரித்தெடுக்க தடைகள் மாற கர்த்தர் உதவி செய்யும். தண்ணீரை சுத்தம் பண்ணுவதற்கும், கர்த்தாவே தண்ணீரை கொடுப்பதற்கும், விதவையினுடைய எண்ணெயை பெருக செய்வதற்கும், கூழின் விஷத்தின் தன்மைகளை மாற்றவும், அப்பத்தை பெருக பண்ணவும், கர்த்தாவே இறந்த சிறுவனை உயிர்ப்பிக்கவும், நாகமானின் குஷ்டவியாதியை நீக்கவும், கேயாசின் வியாதியை சுட்டி காண்பிப்பதற்கும், இரும்பு கோடாரியை மிதக்க வைப்பதற்கும் ஒரு சாதாரண தேவ பக்தனை கொண்டு செய்தது உண்மைனா நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு இதை வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி முழங்கால் நிற்போம். அப்பம் விட்ட ஆராதனைக்காக நம்முடைய ஆவி ஆத்தும்